மாசம் 1,00,000 சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர் வீட்டுக்கும் நீங்க ஒரு சிலிண்டர் கொடுப்பீங்க. மாசம் ஒரு 5,000 சம்பாத்தியத்துக்கே தடுமாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூலி விவசாய குடும்பம், கூலி வேலை செய்யக்கூடிய குடும்பத்துக்கும் நீங்க ஒரு சிலிண்டரை கொடுப்பீங்க அப்படின்னா எந்த விதத்துல இது சமூக நீதிங்க? அது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஏற்ற தாழ்வு இருக்குது பாத்தீங்களா? அந்த ஏற்றத்தாழ்வு இன்னும் அது உறுதிப்படுத்தக்கூடியதா தான் இருக்கும். அதனால இது சமூக நீதியே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சமமா எல்லாருக்கும் கொடுக்கிறது கிடையாது. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கிறது. அவங்களுக்கு கொடுத்து அவங்களும் ஒரு படி மேல ஏத்துறது. அதுதான் உண்மையான சமூக நீதி, சமூக அக்கறை, சமத்துவத்தை நோக்கிய ஒரு பயணமாக அப்படி இருக்கும். அந்த விதத்துல இந்த தாவேகா அரசு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறத நான் வரவேற்கிறேன். குறைந்தபட்சமா சில நிபந்தனைகள் இருக்கணும். இதேதான் நான் மின்சாரத்துக்குமே நான் சொல்றேன். இந்த 100 யூனிட் 200 யூனிட் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா? அதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அரசுல அதுல அந்த செயல்படுத்துறதுல சிக்கல்கள் இருக்கு. அதெல்லாமே நமக்கு புரியுது. அதெல்லாம் நிர்வாக சீர்கேடுகள். ஆனா கொள்கை அளவுல இந்த 200 யூனிட் கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாருக்குமே ஏங்க கொடுக்கும்? அதுல ஒரு லிமிட்டை கொண்டு வர்றது அப்படின்றது சரிதான். அது எல்லா திட்டத்திலையுமே. அதாவது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய விதத்துல நீங்க பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட திட்டங்களை கொண்டு வர்றீங்க அப்படின்னா, பொருளாதார அடுக்குல கீழ்நிலையில் இருக்கிறவங்க அடுத்த கட்டமா மேல வர்றதுக்கு உதவியாக இருக்கணும் இந்த திட்டங்கள். நீங்க ஏற்கனவே மேல்நிலையில இருக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் ஒரே இதை கொடுத்தீங்கன்னா அந்த ஏற்றத்தாழ்வுன்றது அப்படியே தானே இருக்கும். கீழே இருக்கிறவங்க கீழவே தான் இருப்பாங்க, மேல இருக்கிறவங்க மேலேயே தான் இருப்பாங்க. அவங்களால மேல இருக்கிறவங்களை கீழே கொண்டு வாங்கன்னு சொல்லல. அப்படி திட்டத்தை நான் சொல்லல. கீழே இருக்கிறவங்க மேல வர்றதுக்கு ஒரு திட்டத்தை கொடுங்க. அதுல போய் நாங்க எல்லாருக்கும் சமமா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க. அது சமூக நீதி கிடையாது. அந்த விதத்துல தாவேகா இது மாதிரி சில நிபந்தனைகளை விதிக்கிறத நான் முழு மனசோட வரவேற்கிறேன். இதுக்கு முந்தைய அரசு செஞ்சாங்க, அது செய்யறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அதுக்கு நிறைய எதிர்வினைகள் வந்துச்சு. ஆனா இப்போ இந்த தாவேகா அரசு செய்யறத அவங்க இந்த இந்த சமூக அக்கறையை மையமாக வைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிப்பா, எல்லாரும் சேர்ந்து வளரணும், அதுதான் வளர்ச்சி. அதை மையமாக வச்சு அவங்க எடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு அவங்க போடக்கூடிய நிபந்தனைகளை நான் முழு மனசா வரவேற்கிறேன். அந்த விதத்துல இந்த 3 சிலிண்டர் கொடுக்கறதுக்கு அந்த ஒரு நிபந்தனை போட்டிருக்காங்க இல்லையா, கண்டிஷன்ஸ், அது மிக சரியானது.